குர்ஆனிலேயே சில சூறாக்களை நாம் பார்க்கிறோம். வெறுமனே சூறாக்களை பார்த்து விட்டு கடந்து போய் பழக்கப்பட்டவர்கள் நாம். வேக வேகமாக சூறாக்களை ஓதி பழக்கப்பட்டவர்கள் நாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சூறாக்களை ஓதுகிறீர்கள், அதற்குள்ளே இருக்கிற பன்முகங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? பன்முகங்களை பார்த்திருக்கிறீர்களா? அதில் ஒன்றுதான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சியை தெரியாமல் ஒரு முஸ்லிம் இருக்கக்கூடாது. எப்படி சூரத்துல் ஃபாத்திஹா ஒவ்வொருவருக்கும் மனனமாக இருக்கிறதோ, இதை போன்று ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஆயத்துல் குர்சி மனனமாக இருக்க வேண்டும். இதற்கு ஏன் ஆயத்துல் குர்சி என்று பெயர்? இதுக்கு மொத்த பெயர்களை நீங்க தஃசீர்ல பார்த்தாக்கா ஆயத்துல் குர்சிக்கு 40 பேர்கள். பெருமானார் வைத்த பெயர்களே 40. அதிலே ஆயத்துல் குர்சி என்று ஏன் இருக்கிறது என்றால், அல்லாஹ் அதிலே குர்சி என்ற வார்த்தையை சொல்கிறார். லா தஅகுதுஹு சினத்து வலா நௌம் என்று தொடங்கி அல்லாஹ் ஓதுகிற பொழுது, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅகுதுஹு சினத்து வலா நௌம் என்று அல்லாஹ் வருகிற பொழுது, ஓதிக்கொண்டு வருகிற பொழுது அங்கே குர்சி என்ற வார்த்தையையும் அல்லாஹ் இடம் பிடிக்க செய்கிறான். அதனால இந்த சூராவுக்கு பேர் குர்சி. ஏன் தெரியுமா அல்லாஹ் இடம் பிடிக்க செய்தான்? இறைவனுடைய குர்சி இருக்கிறதே, அரிசிலே அல்லாஹ்வினுடைய சிம்மாசனத்திலே அவனுடைய நாற்காலி, குர்சின நாற்காலி, அந்த நாற்காலிக்கு வலது பக்கம் 1000 நாற்காலிகள் இருக்கிறதாம், இடது பக்கம் 1000 நாற்காலிகள் இருக்கிறதாம். சஹீஹான ஹதீஸ்கள் சொல்லித் தருகிற வரலாறு. வலது பக்கம் 1000 நாற்காலிகள், இடது பக்கம் 1000 நாற்காலிகள், அது அத்தனையிலும் மலக்குகள் இருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? இந்த ஆயத்துல் குர்சியை ஓதக்கூடியவர்களுக்கு நன்மையை எழுதுவதற்காக. நன்மையை எழுதுவதற்காக வலது பக்கம் 1000, இடது பக்கம் 1000. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் பெரியவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொள்வார்கள். வரலாறு. இந்த சூராவுக்கு மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஸ்பெஷலா ஒரு தன்மை இருக்கிறது. என்ன தெரியுமா? இன்னலி ஹாதிஹில் ஆயா, இந்த ஆயத்திற்கு லிசானும் வ ஷஃபதான், ஒரு நாவும் 2 உதடும் இருக்கிறதா. இந்த சூராவுக்கு, இந்த ஆயத்திற்கு 2 உதடும் ஒரு நாவும் இருக்கிறது. இந்த அல்லாஹ்வை நாம் ஓத அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறது. தகத்தஸல் மலிக்க இந்த ஷாக்கில் அரிசிக்கு அடியிலே இருந்து குதித்துக் கொண்டே இருக்கிறது. வேறு எந்த ஆயத்துக்கு இந்த ஆற்றல் இல்ல. நாவும் உதடும் இருக்கிற ஒரு ஆயத்து குர்ஆனிலே இருக்கிறதா என்றால் ஆயத்துல் குர்சியை தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த பார்வை என்ன? இந்த பார்வையோடு நாம் ஆயத்துல் குர்சியை அணுகி இருக்கிறோமா? எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் தலைவர் என்று போற்றப்படுகிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், இதற்கு பேரே அவங்க வச்சிருக்கிறாங்க ஆயத்துன் நாஹ். பிரம்மாண்டமான வசனம். இறைவன் அத்தாட்சியாக நிறைய அத்தாட்சிகளை உலகத்திலே இறக்கி இருக்கிறான், காட்டி இருக்கிறான். மனுஷனால செய்ய முடியாதது ஃபுல்லா அத்தாட்சி. குர்ஆன் சொல்லுகிறது. சூரியன் அத்தாட்சி என்கிறான், சந்திரன் அத்தாட்சி என்கிறான். எல்லா ஆய்வு நிலையங்கள் ஒண்ணு சேர்ந்து நான் ஒரு சூரியனை கண்டுபிடிக்க போறேன் என்று சொன்னா கண்டுபிடிக்க முடியுமா? கலைஞர் உருவாக்குற சூரியனை வேணா கண்டுபிடிக்கலாம். மனுஷனா சூரியனை கண்டுபிடிக்க முடியாது, உருவாக்க முடியாது. நிலவை உருவாக்க முடியுமா? பகலை உருவாக்க முடியுமா? இரவை உருவாக்க முடியுமா? இதெல்லாம் அல்லாஹ் அத்தாட்சி என்று சொல்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த அத்தாட்சிகளை விட பிரமாண்டமான அத்தாட்சி தான் ஆயத்துல் குர்சி என்றார். அல்லாஹ் தன்னுடைய ஒட்டுமொத்த தன்மைகளையும் இந்த ஒரு ஆயத்திற்குள்ளே அடக்கி வைத்திருக்கிறார். அல்லாஹ் என்றால் யார் என்பதை, அல்லாஹ் என்றால் யார், அவனுடைய தன்மைகள் என்ன, அவனுடைய ஆளுமை, உள்ளமை, வல்லமை அனைத்தையும் சேர்த்து ஒரு வசனத்திற்குள்ளே ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறார் என்றால் இது ஆயத்துல் குர்சி. இதுதான் அலம். உலகத்தை விட, வானை விட, பூமியை விட பிரமாண்டமான வசனம் கொண்டிருக்கிறது என்றால் ஆயத்துல் குர்சி என்று சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த ஹதீஸினுடைய தொடரிலே சொல்கிறார்கள், யார் ஒரே ஒரு தடவை ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ, ஒரே ஒரு தடவை ஓதுகிறாரோ, மறுநாள் வரை இவருடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, இவர்களுக்கு நன்மை மட்டுமே எழுதப்படுகிறது என்றார். பாவம் எல்லாம் அழிச்சிட்டு ஒளி நன்மை மட்டுமே எழுதப்படுகிறது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 2ஆம் கலீஃபா என்று போற்றப்பட்ட உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். மஜ்மாவிலே சஹாபாக்களின் சபையிலே கேட்கிறார்கள், ஐயோ ஆயத்தின் ஆலம். 4 கேள்விதான் கேட்டாங்க. குர்ஆனிலேயே பிரம்மாண்டமான வசனம் எது? குர்ஆனிலேயே நீளமான வசனம் எது? குர்ஆனிலேயே பயமுறுத்தக்கூடிய வசனம் எது? குர்ஆனிலேயே ஆறுதல் தருகிற வசனம் எது?
4 கேள்விகளுக்கு யார் பதில் சொல்ல முடியும் என்று கேட்கிற பொழுது, இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே 70 சூறாக்களை மனனம் செய்த, இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே 70 சூறாக்களை மனனம் செய்த, எந்த ஆயத்து இரவிலே இறங்கியது, எது பகலிலே இறங்கியது, எது கோடை காலத்திலே இறங்கியது, எது குளிர்காலத்திலே இறங்கியது, எது தனிமையிலே இறங்கியது, எது சபையிலே இறங்கியது என்று எல்லா நிலைகளையும் அறிந்து வைத்திருந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா எழுந்து நிற்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுவுக்கு பதில் சொல்வதற்காக எழுந்து நின்று 4 கேள்விகளுக்கும் குர்ஆனைக் கொண்டே பதில் சொல்லுகிறார்கள். குர்ஆனிலேயே பிரமாண்டமான வசனம் எது என்று கேட்கிறீர்களே, ஆயத்துல் குர்சி தான் குர்ஆனிலேயே பிரமாண்டமான வசனம், குர்ஆனிலேயே நீதம் நிறைந்த வசனம். ஆதல் ஆயா, குர்ஆனிலேயே நீதம் நிறைந்த வசனம். அல்லாஹ் சொல்கிறார், இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். ஒவ்வொரு ஜுமாவினுடைய இறுதியிலும் ஓதப்படுகிற வசனம், இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். ஒருவர் உங்களிடத்திலே இஸ்லாத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் என்றால் இந்த ஒரு வசனத்தை எடுத்துக் கொடுங்கள். இந்த வசனத்தால் ஈமான் கொண்டவர்கள் மட்டும் அரபுலகத்திலே 1000க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஒரு வசனத்தை பார்த்து அது வருகிற படிப்பினைகளை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் மட்டும் 1000க்கும் மேல் இருக்கிறார்கள். இந்த வசனம் நீதமான வசனம், இதைவிட நீதமான வசனம் ஒன்று கிடையாது. அல்லாஹ் 3 விஷயங்களை ஏவுகிறான், நீதத்தை ஏவுகிறான். அல்லாஹ்வோடு, ரசூலோடு, குர்ஆனோடு, பெற்றோரோடு, மற்றோரோடு, மனைவியோடு, மக்களோடு, சொந்தத்தோடு, அண்டை வீட்டாரோடு, சமூகத்தோடு எப்படி நீதமாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு சின்ன வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்து உபகாரம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறான். சொந்த பந்தத்தோடு நேசிப்பது எப்படி என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். 3 விஷயத்தை அல்லாஹ் தடுக்கிறான். கெட்ட வார்த்தைகளை அல்லாஹ் தடுக்கிறான், கெட்ட செயல்களை அல்லாஹ் தடுக்கிறான், புரட்சியை அல்லாஹ் தடுக்கிறான். இந்த 6 தான் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். இஸ்லாத்தினுடைய மொத்த கருத்துக்களையும் இந்த 6க்குள்ளே ரப்புல் ஆலமீன் நுழைய வைத்து காட்டுகிறான். அதனால் குர்ஆனிலேயே மிக நீதமான வசனம் எது என்றால் இன்னல்லாஹு யஅமுரு பில் அத்ல். குர்ஆனிலேயே ரொம்ப பயமுறுத்தக்கூடிய வசனம் இது. அயத்தும குல்லு இம்ரஹிம் மின்ஹும் அய்யதுகுல ஜன்னத்துன் நஈம். அல்லாஹ் கேட்கிறான், ஒவ்வொருவரும் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்களா? ஒவ்வொருவரும் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று ஆசைப்படுகிறார்களா? 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே நுழைய வேண்டுமானால் ஒரு கேட்டகரி வேண்டும். கண்டவர்கள் எல்லாம் உள்ளே நுழைய முடியாது. ஷூ போடாம செருப்பு போட்டா உள்ள விட்டுருவானா? 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே செல்வதற்கு ஒரு கேட்டகரி உண்டு. 7 ஸ்டாருக்குள்ளே செல்வதற்கு ஒரு கேட்டகரி உண்டு. அல்லாஹ் படைத்திருக்கிற கற்பனையிலே கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு அற்புதமாக ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிற அந்த சொர்க்கத்திற்குள்ளே செல்வதற்கு கேட்டகரி இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான், அய்யத்துமா குல்லு இம்ரஹிம் மின்ஹும் அய்யதுகுல ஜன்னத்துன் நஈம். கண்டவர்கள் எல்லாம் சொர்க்கத்திலே நுழைந்து விடலாம் என்று ஆசைப்பட்டால் நான் கொடுத்து விடுவேனா? நான் என்ன இழிச்சவாயனான்னு கேட்கிறான். நான் என்ன இழிச்சவாயனா? எல்லோருக்கும் கொடுப்பதற்கு இதை விட பயமுறுத்தக்கூடிய வசனம் வேறொன்றும் இல்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஆதரவுள்ள வசனம் எது என்று கேட்கிற பொழுது லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், என்னுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம். பெரும் பெரும் பாவிகளை எல்லாம் மன்னித்தவன் நான். என்னிடத்தில் கேளுங்கள், நான் ரஹ்மத்தை வழங்குகிறேன். இந்த வசனத்தை விட அர்ஜாவானே ஆதரவு வைக்கிற வசனம் வேறொன்றும் இல்லை என்பதை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு பாராட்டினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. குர்ஆனிலேயே பிரமாண்டமான வசனம் ஆயத்துல் குர்சி. எத்தனை பேர்கள் இதை புரிந்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அடுத்ததாக நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். அற்புதமாக எழுதியிருக்கிறார்கள். கன்சுல் அஸ்ரார், ஒரு அற்புதமான நூல் கன்சுல் அஸ்ரார். அதிலே எழுதுகிறார்கள், 3 பெருமை இதற்குண்டு, 3 தகுதி உண்டு. ஆயத்துல் குர்சியில ஃபஸ்ல்கள் என்று சொல்லுவார்கள். ஆயத்துல் குர்சியை ஓதுகிற பொழுது 17 பிரிவுகளாக பிரித்து ஓதுவோம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் என்று பிரித்து ஓதுகிறோமே, இந்த பிரிவு 17 பிரிவு இருக்கிறது. 17 பிரிச்சு ஓதுனாத்தான் அந்த ஆயத்தை நிறைவு பெறும். இதற்குள் இருக்கிற வார்த்தைகள் இருக்கிறதே 50 இருக்கிறது. இதில் இருக்கிற எழுத்துக்கள் இருக்கிறதே 170 இருக்கிறது. இதனுடைய பிரிவுகள் 17, இதில் இருக்கிற வார்த்தைகள் 50, இதில் இருக்கிற எழுத்துக்கள் 170. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 17 முறை ஓத ஆரம்பித்தால் இந்த ஆயத்துல் குர்சியை 17 முறை ஓதினால் யகூனு ஷுஜாஆ, அவன் வீரனாக இருப்பான், கோழையாக இருக்க மாட்டான். சில பிள்ளைகளுக்கு வீட்டுக்குள்ள பயம் என்ற சுபாவம் இருக்கும், பயந்தே வாழுவார்கள். அந்த பிள்ளைகள் அந்த மனிதர்கள் ஒரு நாளைக்கு 17 முறை ஓத ஆரம்பிப்பார்களே, ஆனால் பயம் போய் வீரர்களாக மாறிவிடுவார்கள். யார் இதை கலிமா என்ற அடிப்படையில் ஒரு நாளைக்கு 50 முறை
ஓதி வருகிறார்களோ, 50 முறை ஓதி வருகிறார்களோ, முஜீபா அவர்கள் கேட்கிற துஆவை உடனே அல்லாஹ் அங்கீகரிப்பான். யார் 50 முறை ஓதக்கூடிய விளக்கம் இருக்கிறதோ அவர்கள் கேட்கிற துஆவை ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்துக் கொள்ளுவான். யார் இதை 170 முறை ஓதுகிறார்களோ, அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் ஒரு முறை யார் ஓதுகிறார்களோ, கான மஹ்பூபா அல்லாஹ்விடத்திலே பிரியத்திற்குரியவர்களாக மாறிவிடுவார்கள். ரப்புல் ஆலமீன் யாரை நேசிக்கிறார்? நாம் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்றோம், ஆனா அல்லாஹ் யாரை நேசிக்கிறார் என்றால், யார் ஆயத்துல் குர்சியோடு தொடர்பு கொண்டு 170 முறை ஓதுகிறார்களோ அவர்களை ரப்புல் ஆலமீன் நேசிக்கிறார். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த வசனத்திற்கு பெருமானார் வைத்த பெயர் இன்னொன்றுண்டு. வெறுமனே ஆயத்துல் குர்சி என்று சொல்லிவிடுகிறோம், ஆனால் பெருமானார் வைத்திருக்கிறார்கள் சய்யிது ஆயா, சய்யிதுல் பக்ரா. பெருமானார் நிறைய தலைவர்களை சொல்லி இருக்கிறார்கள். நீங்க நம்மள்ட்ட தலைவரை கேட்டா நிறைய தலைவர் பேரை சொல்லுவோம், ஆனால் பெருமானார் சொல்வார்கள் சய்யிதுன் நாஸ், மக்களின் தலைவர் யார் தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றார். நாயகத்தில் இருக்கிற தலைவர்கள் யார்? சய்யிதுல் அரப், அரபுகளின் தலைவர் யார் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதுல் ஃபாரிசி, ஃபாரிசிகளின் தலைவர் யார் என்று கேட்டால் பெருமானார் சொல்வார்கள் சல்மான் ஃபாரிசி என்று சொல்வார்கள். சய்யிதுர் ரூமி, ரோமிகளின் தலைவர் யார் என்று கேட்டால் பெருமானார் சொல்வார்கள் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்வார்கள். சுஹைப் ரலியல்லாஹு தஆலா. சய்யிதே ஹபஷி, அபிசீனியர்களின் தலைவர் யார் என்று கேட்டால் பிலால் ரலியல்லாஹு தஆலா என்று சொல்வார்கள். சய்யிது ஷஜரா, மரங்களின் தலைமையான மரம் எது என்று கேட்டால் தூபா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சய்யிது ஷுஹூர், மாதங்களின் தலைவர் யார் என்று கேட்டால் 4 மாதங்களை சொல்லுவார்கள். 4 மாதங்களை சொல்லுவார்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்கள் தான் மாதங்களின் தலைவர். நாட்களின் தலைமையினால் எது என்று கேட்டால் பெருமானார் ஜுமா என்று சொல்லுவார்கள். சய்யிதுல் கலாம், பேச்சின் தலைவர் யார் என்று கேட்டால் குர்ஆன் என்று சொல்லுவார்கள். குர்ஆனிலே தலைமையான சூரா எது என்று கேட்டால் சூரத்துல் பக்ரா என்று பெருமானார் சொல்லுவார்கள். சய்யிதுல் பக்ரா, பக்ராவிலேயே தலைமையான ஆயத்து எது என்று கேட்டால் ஆயத்துல் குர்சி என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபீஹி 50 கலிமா, இந்த ஆயத்துல் குர்சியிலே 50 வார்த்தைகள் இருக்கிறது. ஃபீ குல்லி கலிமத்தின் 50 பரக்கா, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் 50 பரக்கத் இருக்கிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 50 வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் 50 பரக்கத்துகள் இருக்கிறது. ஆக ஒரு முறை ஓதினால் 2500 பரக்கத்துகளை தருகிற ஒரே வசனம் ஆயத்துல் குர்சி தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எத்தனை பேர்கள் இந்த ஆயத்துல் குர்சியினுடைய முகத்தை பார்த்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, எண்ணி பார்க்க வேண்டும். ரப்புல் ஆலமீன் இதை இறக்கியதை போன்று வேறு எந்த வசனத்தையும் இறக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், இதை இறக்கியதை போன்று வேறு எந்த வசனத்தையும் இறக்கவில்லை. மற்ற வசனங்களை எல்லாம் கொண்டு வரும்போது ஜிப்ராஹீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வசனத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க, ஓதி காட்டுவார்கள் என்று நாம் வரலாறுகளை பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனத்தை மட்டும் 80,000 வழக்குகள் சுமந்து வந்தார்களாம். 80,000 வழக்குகளால் கொண்டு வரப்பட்ட ஒரு வசனம் என்ன என்று குர்ஆனுக்குள் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அது ஆயத்துல் குர்சியாகத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்க்களத்திலே எதை வைத்து அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள்? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ். இது இடம் பிடித்திருக்கிற வார்த்தையும் ஆயத்துல் குர்சி தான். அல்லாஹ் லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று இடம் பிடித்திருக்கிற வார்த்தை ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியை ஓத ஆரம்பித்து விட்டாலே துஃபஹு அப்வாபு ஜன்னா, சொர்க்கத்தினுடைய எல்லா வாயில்களும் 8 வாயில்களும் திறக்கப்படுமாம். ஒரு தடவை ஓத ஆரம்பித்து விட்டால் சொர்க்கத்தினுடைய 8 வாயில்களும் திறக்கப்படும். எந்த வாயிலுக்குள் நீ வருகிறாய் என்று ஒவ்வொரு சொர்க்கமும் அழைக்குமாம். நீ எனக்குள் வர வேண்டும், நீ எனக்குள் வர வேண்டும், காரணம் நீ ஆயத்துல் குர்சியை ஓதியவர் என்று ஒவ்வொரு சொர்க்கமும் அழைக்கும் என்றார்கள் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் அன்புக்குரியவர்களே, ஆயத்துல் குர்சியை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதோடு நிறுத்தவில்லை, ஜின்கள் கூட சொல்லி இருக்கிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு சஹீஹான ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க தோட்டத்துல பார்த்தா எப்பயுமே பேரிச்சம்பழம் குறைஞ்சிக்கிட்டே வருது. பல நாட்கள் பார்க்கிறார்கள், குறைகிறது. இன்னைக்கெல்லாம் அழகா கேமரா போட்டு கண்டுபிடிச்சிடறோம். யார் வருகிறார்கள், யார் எடுத்தார்கள், எப்படி எடுத்தார்கள், எந்த நேரத்தில் எடுத்தார்கள், அவன் எங்க போயிட்டு இருக்கான் என்று வலை ஓட்டு பிடிக்கிற ஆட்கள் இன்றைக்கு உண்டு. அன்றைக்கெல்லாம் இல்லை. ஓரமாக ஒளிந்திருந்து பார்க்கிறார். பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கு, மனுஷன் மாதிரியே இல்லாமலும் இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. மரத்தில் ஏறுகிறது, பழத்தை பறிக்கிறது, சாப்பிடுகிறது, கொண்டு செல்கிறது. கையோடு பிடிச்சிட்டாங்க. பிடித்தால் அந்த இன்சுன்னம் ஜின்னு உங்க கேட்கிறாங்க. நம்மளா இருந்தாக்கா ஜின்னு சொன்னா அவ்வளவுதான், அங்கே போத்து.
அந்த இன்சுன்னம் ஜின், நீ மனிதனா ஜின்னா என்று கேட்க, நான் ஜின் இனத்தை சார்ந்தவன், உன்னுடைய கரத்தை காட்டு என்றார். உன் கரத்தை காட்டு என்றார்கள். கரத்தை பார்த்தால் நாயின் கரத்தை கொண்டிருக்கிறது. ஒரு ஷேரோ கல்வின், நாயினுடைய அந்த காலில் இருக்கிற முடியை கொண்டிருக்கிறது. ஏன் இப்படி? நாங்கள் இப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கோம். இப்படி வருகிறாயே, நீ வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்று அதனிடத்திலேயே கேட்டார்கள். நாம ஒரு வழியை செய்கிறோம், ஆனால் அதனிடத்திலேயே கேட்டார்கள், நீ வராமல் இருப்பதற்கு என்ன வழி? அந்த ஜின் சொல்லதான், நீங்கள் ஆயத்துல் குர்சியை ஓதினால் எங்களில் ஒருவர் கூட காலடி எடுத்து வைக்க முடியாது என்றது. ஆயத்துல் குர்சியினுடைய ஆற்றல் ஜின்களுக்கு தெரியும், ஆனால் நமக்கு தெரியவில்லையே. நமக்கு தெரியவில்லையே. வெறுமனே கடகடேன்னு ஓதிட்டு போறமே தவிர அதனுடைய ஆற்றலை புரிந்து ஓதுகிறோமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நஸஈ போன்ற கிதாபுகளிலே இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தினுடைய பொருட்களை எல்லாம் கொடுத்து இதை பாதுகாத்துக்கொள் என்று சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பாதுகாக்கிறார்கள். இரவு நேரத்தில் ஒரு திருடனை பிடிச்சிட்டாங்க. ஒரு திருடனை பிடித்து விடுகிறார்கள். பிடிச்சா கெஞ்சி கதறான், நான் இதையுமே எடுத்துட்டு போல, என்ன விட்டுருங்க என்று கெஞ்சி கதறுகிறான். சரி பாவம், ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரொம்ப இறக்கம், பூனைக்கு இறக்கப்பட்டவர். அதனாலதான் அவங்களுக்கு பேர் அபூ ஹுரைரா, பூனையின் தந்தைன்னு பேரு. அவங்களுக்கு அசல் பேர் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் இப்னு சஹர் அவர்களுடைய பேரு. ஆனா பூனையின் மீது இறக்கப்பட்டதால் அவங்களுடைய துப்பாக்குள்ளேயே பூனை வச்சிருப்பாங்களாம். இறக்கப்பட்டதுனாலதான் பெருமானார் வைத்த பெயர் அபூ ஹுரைரா, பூனைக்கு வாப்பா. பூனை எப்பயுமே எடுத்து வளர்க்கிற பழக்கம். இறக்கத்திற்கு சொந்தக்கார அபூ ஹுரைரா ரலியல்லாஹு விட்டு விடுகிறார்கள். மறுநாள் காலை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை பார்த்து கேட்கிறார்கள், விண்ணுக்கு மேலேயும் மண்ணுக்கு கீழேயும் நடக்கிற விஷயங்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற அண்ணல் பெருமானாருக்கு தெரியாதா நேற்று வந்தது யார் என்று பெருமானார் கேட்கிறார்கள். அபூ ஹுரைரா, நேற்று ஒருவரை கைதியாக பிடித்திருப்பாயே, என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். நாயகமே கெஞ்சினார், கதறினார், நான் விட்டு விட்டேன் நாயகமே. சரி என்றார்கள். மறுநாள், நீ வரமாட்டார் என்று நினைக்கிறாயா அபூ ஹுரைரா? கண்டிப்பா வரமாட்டார் நாயகமே. பெருமானார் சொல்லுவாங்க, கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக வருவார். மறுநாள் பார்த்தால் அபூ ஹுரைரா விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்றும் காண கிடைக்கவில்லை. பார்த்தா உள்ளுக்குள்ள இருந்து ஒருத்தர் ரகசியமாக பொருளாதாரத்தை, பொருளை, ஜகாத்தினுடைய பொருளை எடுத்துக்கொண்டு வருகிறார். பார்த்தா நேற்று வந்த ஆளு இன்னைக்கும் வந்து கொண்டிருக்கிறார். மீண்டும் கெஞ்சுகிறார், கெதறுகிறார், என்னுடைய வறுமையால் நான் வந்து விட்டேன், கோபித்துக் கொள்ளாதீர்கள், பெருமானார் இடத்தில் என்னை அழைத்து சென்று விடாதீர்கள் என்று ஏகபோக வார்த்தைகளால் அள்ளி வீசுகிறார். மீண்டும் இறக்கப்படுகிறார்கள், விட்டு விடுகிறார்கள் அபூ ஹுரைரா. மறுநாள் காலை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகை எல்லாம் முடித்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், என்ன இன்றைக்கு ஒரு கைதியை பிடித்தாயா, என்ன ஆனது என்று கேட்கிறார்கள். நாயகமே இறக்கப்பட்டு விட்டு விட்டேன், நாளைக்கு வரமாட்டார் என்று நினைக்கிறாயா அபூ ஹுரைரா என்று கேட்கிற பொழுது, கண்டிப்பா நாளைக்கு வரமாட்டார் நாயகமே, நான் வேண்டா உத்தரவாதம் கொடுத்தறேன் நாயகமே. பெருமானார் சொல்லுகிறார்கள், கண்டிப்பாக வருவார், நாளைக்கு வருவார். நாளைக்கு வந்தா அவர் என்ன சொன்னால் விடமாட்டேன், பிடித்துக் கொள்வேன். மூன்றாவது நாள் அபூ ஹுரைரா விழித்து பார்க்கிறார்கள். உள்ளிருந்து ஒருவர் நிறைய பொருளாதாரத்தை எடுத்துக் கொண்டு வருகிறார். யார் என்று பார்த்தால் இவர் தான் இருக்கிறார். இப்பொழுது நான் உன்னை விடமாட்டேன், 2 நாள் ஏமாற்றி விட்டால் இப்பொழுதும் நான் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை. அதனால் உன்னை நாயகத்திடத்திலே கொண்டு செல்லுவேன் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொன்னார், உனக்கு ஒரு புதிய விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கிறேன், அந்த கல்வியை நான் கொடுத்தா என்னை நீ விட்டுறணும் என்று சொல்ல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கல்விக்கு அடிமை, கல்வியை கொடுக்கிறேன் என்று சொன்னால் உயிரை கூட கொடுத்து விடுவார்கள். சரி சொல்லிக் கொடு என்று சொல்ல, ஆயத்துல் குர்சியை நீ ஊதிவிட்டால் யாரும் உள்ளே வர முடியாது, அந்த ஆயத்துல் குர்சியை இனிமேல் ஓதிக்கொள் என்று சொல்லிக் கொடுத்து விடுகிறார்கள். சரின்னு விட்டுறாங்க. மறுநாள் காலை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகைக்கு பிறகு, என்ன நேற்று ராத்திரி வழமை போல உன் கைதி வந்தாரா என்று கேட்க, வந்தார நாயகமே. எங்கே என்று பெருமானார் கேட்கிறார்கள். நாயகமே உன்னை சொல்லிக் கொடுத்தாரு நாயகமே, கல்வி கிடைச்சதுனால விட்டுட்டேன் நாயகமே. என்ன சொல்லிக் கொடுத்தார்? ஆயத்துல் குர்சியை சொல்லிக் கொடுத்தார். பெருமானார் சபையிலே சொன்னார்கள், வந்தவர் மனிதர் அல்ல ஜின் என்றார். வந்தவர் மனிதர் அல்ல ஜின். அபூ ஹுரைரா ஜின்னிடத்திலேயே கல்வியை படித்து விட்டார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் ஆயத்துல் குர்சியின் மகிமை என்ன? ஒரு சஹாபி வருகிறார், பெருமானாரிடத்தில் கேட்கிறார், நாயகமே எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்கள் நாயகமே, யன்ஃபஅனி அல்லாஹு பிஹி, அதை கொண்டு அல்லாஹ் எனக்கு பயனளிக்கிற விஷயத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் நாயகமே என்று சொல்லி
சொல்லுகிற பொழுது குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரபு ஆயத்துல் குர்சி, ஆயத்துல் குர்சியை ஓதிக்குள். அந்த ஆயத்துல் குர்சி தஹ்ஃபதுக, உன்னை பாதுகாக்கும், ஒதுரியத்துக்க, உன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கும், உன்னுடைய வீட்டை பாதுகாக்கும், அச்சத்துவைரா, உன்னுடைய அண்டை வீட்டையும் பாதுகாக்கும் என்றார்கள் குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் காலையிலே 10 முறை குல் ஹுவல்லாஹையும் 10 முறை ஆயத்துல் குர்சியையும் ஓதிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் வழங்குகிற வெகுமதி 5 என்றார்கள். இறைவன் வழங்குகிற வெகுமதி 5 என்றார்கள். முதலாவதாக அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். என்னென்ன துவா செய்கிறாரோ அந்த துவாக்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு, இரண்டாவதாக இவர் நாளை மறுமையிலே எழுப்பப்படுகிற பொழுது நபிமார்களோடு எழுப்பப்படுவார் என்றார்கள். நபிமார்களோடு இருக்கிற பெரிய வாக்கியத்தை கொடுப்பது இந்த ஆயத்துல் குர்சி. மூன்றாவதாக சொன்னார்கள், கதஅனி ஷைத்தான், ஷைத்தானை விட்டு இந்த ஆயத்துல் குர்சி தூத்தாக்கிவிடும். யார் ஆயத்துல் குர்சியை ஓடுகிற பழக்கம் இருக்கிறதோ ஷைத்தானுடைய தூண்டுதல் நீக்கப்பட்டுவிடும் என்று பெருமானார் சொல்லிவிட்டு, நான்காவதாக சொல்லுகிறார்கள், 30 நாட்கள் 10 தடவை தான் ஆயத்துல் குர்சியை ஓதுறான். 30 நாட்கள் அல்லாஹ் வழக்குகளை வைத்து இவனுடைய வீட்டையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்கிறான். ஒரு 10 தடவை ஆயத்துல் குர்சி ஓதுனதுக்கு 30 நாள், ஒரு மாதம் அல்லாஹ் பாதுகாக்கிறான். அதே நேரத்திலே 40 நாட்கள் இவனுடைய வீட்டுக்கு சிகர் வராது, சூனியம் வராது. சூனியம் செய்யக்கூடிய ஆண்களும் உள்ளே நுழைய முடியாது, சூனியம் செய்கிற பெண்களும் உள்ளே நுழைய முடியாது. 10 முறை ஆயத்துல் குர்சியை ஓதினார். இத்தனை பெருமை இருக்கிறது என்று பெருமைக்குரிய நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை சொல்லுவார்கள். அந்த சஹாபி எப்பொழுதுமே பழக்கம், எங்கு சென்றாலும் பழக்கம், ஆயத்துல் குர்சியை 7 தடவை ஓதுவாராம். ஒவ்வொரு தடவையும் ஓதி வலது பக்கம், இடது பக்கம், முன்னால், பின்னால், மேலே, கீழே, இந்த 4 திசைகளுக்கும் ஓதிவிட்டு தனக்கு ஒரு முறை ஓதி ஊதிக்கொண்டு படுக்கிறார். இவரை பின்தொடர்ந்து வியாபாரத்திற்கு செல்கிறார். இவரை பின்தொடர்ந்து திருடர்கள் சென்றார்களாம். இவருடைய பொருளாதாரத்தை எடுத்தே தீரணும் என்று சொல்லுகிறார்கள். என்னென்னவோ முயற்சித்து பார்க்கிறார்கள், உள்ளேயே நுழைய முடியவில்லை. சுவர் ஓன்று திரைகள் இருக்கிறது, என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள். கடைசியில் அவர்கிட்டே வந்து கேட்கிறாங்களாம், எங்க உங்க பொருளாதாரத்தை திருடலான்னு என்னென்னவோ செஞ்சு பார்க்கிறோம், ஒன்றுமே நடக்கவில்லையே, இதற்கு நீங்கள் என்னதான் செய்கிறீர்கள் என்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, வேறொன்றும் நான் செய்யவில்லை, ஆயத்துல் குர்சியை 7 முறை ஓதி ஒவ்வொரு திசைகளிலும் ஊதி என் மேலும் ஊதிக்கொள்ளுகிறேன். ரப்புல் ஆலமீன் பாதுகாக்கிறான். இத்தனை சிறப்புகள் இல்லை 300க்கும் மேற்பட்ட சிறப்புகள். உங்களிடத்துல சொன்னது ஒரு 7-8 10 தான். 300க்கும் மேற்பட்ட சிறப்புகளை ஆயத்துல் குர்சி கொடுக்கிறது. ஆனால் அதை பார்க்கிற முகம் வெறும் முகத்தோடு தானே பார்க்கிறோம். தெரிகிற முகம் வெறும் ஆயத்துல் குர்சி என்று பார்க்கிறோம். தெரியாத முகங்கள் அதற்கு 300 இருக்கிறது. அதையும் தெரிந்தால் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கலாம். அன்புக்குரியவர்களே, பெருமானார் இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னும் சில விஷயங்களை, சிலருக்கு வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம். இந்த கஷ்டம் நீங்க வேண்டுமா? குடும்பத்தில் கஷ்டம் நீங்க வேண்டுமா? தொழில்துறையில் கஷ்டம் நீங்க வேண்டுமா? பெருமானார் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அற்புதமான துஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். துஆயை யூனுஸி ஒவ்வொரு நாளும் 100 முறை ஓதி வாருங்கள். கஷ்டத்தை ரப்புல் ஆலமீன் காணாமல் போக்கி விடுவான். நிறைய வரலாறுகளை சான்றாக சொல்ல முடியும். சிலர்களுக்கு வெற்றி வேண்டும் என்று நினைப்பார்கள். தொழில்துறையிலே வெற்றி வேண்டும், இன்டர்வியூலே வெற்றி வேண்டும், வியாபாரத்திலே வெற்றி வேண்டும், தொட்ட காரியமெல்லாம் தொடங்கிக் கொண்டே செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களே, இவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிஃப்டாக சில விஷயங்களை கொடுக்கிறார்கள். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டுமா? ஒவ்வொரு நாளும் ஒரு 100 முறை ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல். இதை ஓதுங்கள், உங்களுக்கு வெற்றி எப்படி வருகிறது பாருங்கள் என்கிறார்கள் குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அற்புதமான மந்திர சொல்லை பெருமானார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வெறுமனே தானே அதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, போராமைக்காரர்களுடைய தீங்கு உங்களுக்கு ஏற்படுகிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். போராமைக்காரர்களுடைய தீங்கு உங்களுக்கு இருக்கிறதா? தொழில்துறையிலே போராமை, எதை எடுத்தாலும் போராமை. இந்த போராமை நீங்க வேண்டுமா? கடையை திறக்கும் போதே உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹ், உஃபவ்விலு அம்ரி இலல்லாஹ் என்று ஒற்றைப்படையாக உங்களால் முடிந்த அளவிற்கு 7 முறை, 9 முறை, 11 முறை நீங்கள் ஓதிவிட்டு கடையிலே அமருங்கள். உங்களை போராமைப்படுவதற்கு அகிலத்தில் ஆள் இல்லை. ரப்புல் ஆலமீன் போராமையை நீக்கி விடுவான், அன்பை போட்டு விடுவான் என்றார்கள் குமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல ஆசைப்படுகிறீர்களா? சொர்க்கத்தின் மீது விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மாஷா அல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத
குவத்த இல்லா பில்லாஹ், மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதை ஓதி வாருங்கள், ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்றார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரியவர்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம், நாம் பார்க்கிற முகம் ஒன்று, ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிற முகம் ஒன்று. அன்புக்குரியவர்களே, வழிமாறுகளுடைய பட்டியலையும் நீங்கள் பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான வரலாறுகள் உண்டு. நாம் நினைப்போம் ஏதோ அப்ராணிகள் என்று, ஆனால் அவர்களுக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் இருக்கும். அல்லாமா ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் பிரயாணத்திலே, ஹஜ்ஜினுடைய பயணத்திலே ஒருவரை பார்க்கிறார். சமர்கந்து நாட்டிலிருந்து வருகிறார். ஹஜ் பயணம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பிளைன்ல போய் டக்குன்னு இறங்கி போற பயணம் அல்ல, நீண்ட நாட்கள் செல்லுகிற பயணம். ஹஜ் பயணத்திலே ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் சமர்கத்திலிருந்து ஒருவர் வருகிறார். சப்பானியாக வருகிறார். குதிரை இல்லை, ஒட்டகம் இல்லை, நடந்தே வருகிறார். நீண்ட தூரம். நீங்கள் கிளம்பி எவ்வளவு நாள் ஆனது என்று ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் கேட்கிற பொழுது 10 ஆண்டுகள் ஆனது என்றார். ஹஜ்ஜுக்காக அவர் வீட்டை விட்டு கிளம்பி தவறுந்து வருகிறார். 10 ஆண்டு ஆனது. பலகீனமாக இருக்கிறார். இவரை பார்த்த பொழுது ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் நினைச்சது என்னவோ, இவர் ஒண்ணுமில்லாத ஆளுன்னு நினைக்கிறாரு. ஆனா இவருக்குள்ள ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது. எங்க 10 வருஷமா வருவீங்களா என்று ஆச்சரியத்தோடு கேட்கிற பொழுது, எப்படி உங்களால் பயணம் முடிந்தது என்று கேட்க, ஷௌக்குல்லா, அல்லாஹ்வின் மீது கொண்டிருக்கிற காதல் இருக்கிறதே, என்னை வரவழைத்துக் கொண்டே இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் மீது நான் கொண்டிருக்கிற அளப்பரிய காதல் என்னை வரவழைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது, என்னை இவ்வளவு பலகீனமாக இருக்கிறீர்களே என்று கேட்க, பலகீனத்தை கொடுத்த ரப்புல் ஆலமீனே வருவதற்கான சக்தியையும் எனக்கு வழங்கி இருக்கிறார். அதனால் தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல, இவரை நம்ம என்னமோ நினைச்சோம், ஆனால் இவருக்குள் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. நான் வாழ்வதற்கு, என் வாழ்க்கைக்கு தேவையாக ஒரு ஹதீஸை சொல்லிக் கொடுக்கிறேன் என்று கேட்கிறார். ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹ் பெரிய மகான். அவர்களிடத்திலே பயின்றவர்களே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த பலகீனமான மனிதனிடத்திலே கேட்கிறார். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் ஒரு ஹதீஸை கொண்டுதான் அமல் செய்கிறேன், நான் ஒரே ஒரு ஹதீஸை கொண்டு அமல் செய்கிறேன், அந்த ஹதீஸை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅபுதுல்லாஹ பிகத்ரி ஹாஜத்திக்கும் இலை. அல்லாஹ்வை நாம் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள். சட்டீட்டே, அல்லாஹ்வை வணங்கிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு வணங்க வேண்டும் தெரியுமா? பிகத்ரி ஹாஜத்திக்கும் இலை. அல்லாஹ்வின் பக்கம் நாம் எவ்வளவு தேவை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவு வணங்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நம்ம எவ்வளவு தேவை? பேசுவதற்கு அல்லாஹ் தேவை, பார்ப்பதற்கு அல்லாஹ் தேவை, கேட்பதற்கு அல்லாஹ் தேவை, நடப்பதற்கு அல்லாஹ் தேவை. ஒரு நரம்பை சுருட்டினால் எதுவும் நடக்காது. திரும்பியவர்கள் சில நேரத்திலே மீண்டும் திரும்ப முடியவில்லையே, ரப்புல் ஆலமீன் லேசாக புரட்டினால் எதுவும் நடக்காது. ஒரே வார்த்தையில் சொன்னார்கள், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இபாதத் செய்யும். எவ்வளவு இபாதத் செய்யும்? ஒரு வார்த்தையிலே ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஆடி போனார். இந்த ஹதீஸினுடைய தொடரை சொல்கிறார்கள். குது மினத் துன்யா பிகத்ரி உமரிக்கும் ஃபீஹா. துன்யாவை எடுத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்நாள் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் விசாலமாக படைத்திருக்கிறான். துன்யாவை இறைவன் விசாலமாக படைத்திருக்கிறான். நம்முடைய உணவுக்கு அவன் பொறுப்பெடுத்திருக்கிறான். நம்மை படைப்பதற்கு முன்பதாகவே உணவை படைத்து விட்டார். 6 நாட்கள் எல்லாத்தையும் படைச்சுட்டு தான் மனுஷனை கடைசியில படைக்கிறான், சொகுசாக இவன் வாழ வேண்டும் என்பதற்காக. அதனால் உலகத்திலே உங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னாங்க அந்த ஹதீஸின் தொடராக, அதுனிபும் லில்லாஹ், இறைவனுக்கு நிறைய பாவம் செய்யுங்க. பிகத்ரி தாக்கத்திக்கும் அல அதாபிஹி, அவனுடைய அதாபை எந்த அளவுக்கு உங்களால சகிக்க முடியுமோ பாவம் செஞ்சுக்கங்க. அவனுடைய அதாபை தாங்க முடியுமா? அவனுடைய அதாபை தாங்க முடியுமா? ரப்புல் ஆலமீன் கோபத்தோடு பார்த்தாலே முடிந்து போனோமே, கோபத்தோடு பார்த்தாலே அழிந்து போய் விடுவோமே. அவருடைய அதாபை தாங்க முடிந்தால் பாவம் செய்வோம். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஷகீக்குல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி இடத்திலே, தஸவ்வது, நீங்க நிறைய கட்டி சாதம் தயாரித்துக் கொள்ளுங்கள். பிகத்ரி மக்ஸிக்கும் ஃபில் கபர், கபரிலே எவ்வளவு நாள் தங்குகிறீர்களோ அந்த அளவிற்கு கட்டி சாதம் தயாரித்துக் கொள்ளுங்கள். பாம்பேக்கு போறதா இருந்தா 1 வாரம் இருக்கிறோம்னாக்கா உள்ள நிறைய எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம், தேவையான துணி எடுத்து வச்சுக்கிறோம், எல்லா பணத்தையும் எடுத்து வச்சுக்கிறோம், ஏடிஎம் கார்டு எடுத்து வச்சுக்கிறோம். மறந்துட்டு போயிட்டா எத்தனை போன் ஏடிஎம் மறந்துட்டு வந்துட்டு வேகமா கொண்டு வாங்க, ட்ரெயின் போயிடும். 1000 பேச்சுக்கள் பேசுகிறோமே, கபரில போய் எத்தனை காலம் நாம் இருக்க போகிறோம்? அதற்கு உணவு வேண்டாமா?
கபரிலே இருக்கிற அளவிற்கு நீங்கள் உணவை அமல்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து சொன்னார்கள் ஒரு வார்த்தை, யஅமலு பில் ஜன்னா, சொர்க்கத்திற்காக நிறைய அமல் செய்து கொள்ளுங்கள். சொர்க்கத்திற்காக பிகதிரிமா துரீதுனல் மகாம், சொர்க்கத்திலே எந்த அளவுக்கு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அமல் செய்யுங்கள். ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். எந்த அளவுக்கு அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு அமல் செய்து கொள்ளுங்கள். இந்த ஒரு ஹதீஸை தான் நான் வைத்து வாழ்கிறேன் என்று ஷகீக்குல் வல்ஹி ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற பொழுது, நான் உங்களை பார்த்த பார்வை ஒன்று, ஆனால் உங்களிடத்தில் இருக்கிற விஷயமோ வேறொன்று. இதை போன்றொரு வார்த்தையை நான் வாழ்நாளில் கேட்டதில்லை என்கிறார்கள் என்றால், அன்பிற்குரியவர்களே, நாம் பார்க்கிற முகம் ஒன்று, ஆனால் பின்னால் இருக்கிற முகம் ஒன்று. எனவே முறையான முகத்தோடு பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு கெட்ட பார்வை பார்க்காமல் நல்ல பார்வை பார்த்து ஒவ்வொருவரிடத்திலும் இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்து வாழுகிற தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஹ்ரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய மசாயில் நிய்யத்துக்கள்